வணக்கம். மார்க்கெட் 5ஆம் தேதியிலேருந்தே போட்டு பொளந்து கட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் கடந்த 2 நாளாக அதிகப்படியான அடி இடி மாதிரி விழுந்துட்டுருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்காரணத்தை கொண்டும் இன்ட்ராடே ட்ரேட்ஸ் ஹோல்டு பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங்கே பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஸ்பைக் நமக்கு கிடச்சிது. அதுக்கு அடுத்த கேண்டிலே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பைக் மறுபடியும் கீழே இறங்குச்சு. ஸோ இதன் காரணமாக என்ன நடந்திருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த விக்கு ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, இதுதான் இன்றைக்கி காலையில் நடந்த அந்த ஸ்பைக்குக்கு காரணம். ஸோ நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்க, ஒரு புட் ஆப்ஷன் நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கிறீங்க. இன்றைக்கி காலையில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக பயங்கரமான ஒரு ஸ்பைக் நடந்தது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு பயத்தில் வெளியே வந்திருப்பீங்க. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன் தேவையில்லாத ஒரு சுச்சுவேஷன் நாமளே க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு கௌரவமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 9:30 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், அல்லது ஒரு 10 வரைக்கும் கூட நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடச்சிரும். மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு அந்த டைமிங்கில் நமக்கு கிடச்சிரும். ஸோ ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு வால்டிலிட்டி க்ரியேட் ஆகும். அது ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷனில் ஹோல்டு ஆனவங்கெல்லாம் ஏதாவது பண்ணி வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அல்லது இந்த மார்க்கெட் ஆர்டர்லாம் இந்த ஓப்பனிங்லாம் விழும். அதே மாதிரி தான் க்ளோசிங் டைம்லேயும் இந்த மார்க்கெட் ஆர்டர்லாம் விழும். ஸோ அதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று பயங்கரமான ஒரு ப்ராஃபிட்டில் இருப்பாங்க, விட்டால் போதுன்னு வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு வெளியே வர்றது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பயங்கரமான லாஸில் இருப்பாங்க, போனது வரைக்கும் போட்டுன்னு வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு நினச்சி இந்த மார்க்கெட் ஆர்டரில் போட்டு விடுவாங்க. ஸோ அப்படி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் ஸ்பைக் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ இந்த சின்ன நம்மள மாதிரி சின்ன ட்ரேடர்ஸ் பேனிக் ஆயிடுவோம். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதன் காரணமாக கௌரவமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 9:30 10 வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா, ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறாங்களா, ஓரளவுக்கு வால்யூம் சப்போர்ட் பண்ணுதா, அதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரேடை இனிஷியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இன்பிட்வீன் கேப்பில் நேற்று சொன்ன மாதிரி தான் நம்ம நாளைக்கு ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி லட்சாதிபதியாக இருக்கிற நாம் நாளைக்கு உடனே கோடீஸ்வரனாக மாறிடுவோம். விடிஞ்சது போச்சு அப்படின்னா நாம் தான் கோடீஸ்வரன் அப்படிங்கிற நினைப்பில் ஹோல்டு பண்ணாதீங்க. ஏன்னா இது மாதிரி ட்ரேட்ஸ்லாம் நீங்கள் ஒரு 300-400 ட்ரேடு ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு ட்ரேடு இப்படி மாட்டோம். ஆனால் அந்த ஒரு ட்ரேடில் நீங்கள் சம்பாதிக்கிற பணம் அதுவே அந்த 300-400 ட்ரேடில் போச்சு அப்படின்னா உங்களோட கேபிட்டல் எந்த அளவுக்கு அடி வாங்கணுங்கிறது நீங்களே பார்த்துங்க. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் தான் முதல்ல நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது டிசிப்ளின். கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ட்ரேடே எடுக்க முடியும். அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. டிசிப்ளின் இல்லை அப்படின்னாலும் உங்களால் ட்ரேட் எடுக்கவே முடியாது. இன்றைக்கி 1 லாட் எடுக்கிறது, நாளைக்கு 5 லாட் எடுக்கிறது, நாளைக்கு 10 லாட் எடுக்கிறது, திருப்பவும் 1 லாட் எடுக்கிறது, இப்படி மாற்றி ட்ரேட் எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு லாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், 2 லாட் மாறுங்க, அதுக்கப்புறம் 3 லாட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் டபுள் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணணுமே ஒழிய என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்ட்டு 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் லாட் போடுறது, என்கிட்ட 50,000 இருக்கட்டும் 50,000 கிட்ட லாட் இனிஷியேட் பண்ணுறது, இதெல்லாம் தப்பு. உங்கள்கிட்ட 1 கோடி ரூபா இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லாட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் டிசிப்ளின் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் உங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துரும். மார்க்கெட்லேருந்து ரெக்கவரி பண்ணுறது அப்படிங்கிறது 99% சாத்தியமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ட்ரேடிங் கேபிட்டலை ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக தானாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். கூட கொஞ்சம் டிசிப்ளின் இருங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே மார்க்கெட் உங்கள்கிட்ட எதிர்பார்க்காது. இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் மார்க்கெட் வலிச்சிட்டு போயிடும். பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. ஸோ ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் நாம் எதிர்பார்த்த மாதிரி 25,700 பக்கம் வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,700க்கு கீழே தான் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. காலையிலேருந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நம்ம ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஏன்னா நேற்று நமக்கு நல்ல ஒரு டவுமோ இல்லையா. ஸோ இன்றைக்கி பெருசாக எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு காலையில் போட்டிருந்தேன். ஆனால் ஒரு லெவல் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான ரியாக்ஷனும் மார்க்கெட்டில் இல்லை. அதுக்கப்புறம் அடித்து தும்சம் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு சில வேலையெல்லாம் நான் செஞ்சு வச்சுருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே வாய்ப்புகள் எல்லாம் அமைஞ்சுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சத உடனே நான் கொஞ்சம் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்
நிறைய பேர் வந்து ஒரு தப்பான இடத்துல போய் மாட்டிக்க கூடாது அப்படின்ட்டு சில விஷயங்கள் வந்து நான் வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து லிங்க் இருக்கும், அதில் போய் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். 25,700 ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட், மிஞ்சி போனால் இன்னொரு 100 பாயிண்ட் வந்து போகலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு 100 பாயிண்ட் கூட மூவ் ஆகிற மாதிரி வந்து இருந்தது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் பில்டப் வந்து ஆயிருந்தது. அதன் காரணமாக அதையும் நான் வந்து ஷேர் வந்து பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட இன்னையோட லோ பார்த்திங்க அப்படின்னா 25,624, கிட்டத்தட்ட ஒரு 25 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் 25,600 வரைக்குமே வந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் சைடில் வந்து இருக்கீங்க அப்படின்னா பார்ஷலாக வந்து புக் பண்ணுங்கள், அல்லது வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருந்தோம். அதுவும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியா அப்படிங்கிறது வந்து இந்த 25,700 டெய்லி டைம் ஃப்ரேமில் தான் இருந்தது. ஸோ அந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் அவ்வளோ சீக்கிரம் வந்து உடைக்க மாட்டாங்க. அப்படியே உடைச்சாலும் நம்மளை வந்து ஒரு ட்ராப் பண்ணுறதுக்காக எதாவது வந்து செஞ்சு விட்ருவாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். அப்படி தான் பார்ஷலாக வந்து புக் பண்ணிக்கணும். எப்படி இருந்தாலும் நம்மளோட வந்த ஒரு ப்ராஃபிட்டை நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு போகணும் இல்லையா. ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டுருப்போம். ஓட்டர்னா ஒரு ஸ்பைக் அடிச்சு விடுவாங்க, அதுக்கப்புறம் வந்த ப்ராஃபிட்டெல்லாம் வந்து போயிடும். ஸோ அப்படி வந்து பண்ணாமல் ஒரு 2 லாட் நீங்கள் வந்து எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா ஒரு லாட் நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களால் வந்து ஒரு ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணிட்டு போகிறீங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் பார்ஷலாக வந்து புக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நியர்லி ஒரு 25,700 கொஞ்சம் முன்னாடி இருக்கும்போதே நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து கொடுத்துருந்தேன். அதுவும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும். மோரோவர் நாம் எதிர்பார்த்த மாதிரி 25,700 இன்றைக்கி வந்து டச் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 25,600 வந்து வந்திருக்கு. ஸோ நான் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் நோக்கி மார்க்கெட் வந்து நகரலாம். அது இன்னையோட லோ வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணும்போது அதுக்கடுத்த ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட்ஸை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். பை சான்ஸ் திங்கக்கிழமை நமக்கு வந்து நம்ம இந்த லோவை வந்து கட் பண்ணலை அப்படின்னா மேபி சின்னதாக ஒரு புல் பேக் நாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோசிங் வந்து Nifty 50 நெகட்டிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் நமக்கு நேற்றே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணியிருந்தாங்க. நேற்றே நாம் வந்து இது வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு புல் பேக் மாதிரி வந்து காலையில் ஒரு ஸ்பைக் வந்து நடந்துச்சு இல்லையா, அது வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிட்டு நல்ல ஒரு செல்லிங் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வால்யூம் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லாக இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து நல்ல வால்யூம் செல்லிங் வால்யூம் தான் நமக்கு வந்து பில்டப் வந்து ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டவுமோ அப்படிங்கிறது இன்றைக்கும் நமக்கு கிடச்சிருந்தது. அது வரைக்கும் சந்தோஷம். நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து எதிர்பார்க்குறேன். இப்போ மண்டே பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை வச்சு நமக்கு வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டும் வந்து இருக்குது இல்லையா, இந்த 25,700 இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் கிட்ட வந்து இப்போ க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. மேபி சின்னதாக ஒரு புல் பேக் வந்து எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அப்போ பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் மாதிரி வந்து போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு சப்போர்ட் இருக்குது இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 25,900 அந்த ரேஞ்ச் வந்து வச்சுக்கலாம். அது இன்றைக்கி வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னையோட லோ வந்து மண்டே கட் பண்ணது அப்படின்னா நமக்கு வந்து என்ன நடக்கலாம், ஒரு புல் பேக் வந்து நடக்கலாம். ஸோ அந்த புல் பேக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,900 வரைக்கும் வந்து அந்த புல் பேக் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து மைண்டில் வந்து வச்சுக்கணும். ஏன்னா தொடர்ந்து ஒரு 2 நாள் வந்து வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம கண்ணை மூடிட்டு வந்து செல்லிங் சைடு வந்து போகக்கூடாது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் இந்த 25,700 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தோம். அதை ஒவ்வொரு டைமாக அப்படியே வந்து கட் பண்ணி வந்து 25,700 நோக்கி வந்து வந்துட்டாங்க. அடுத்தது 1 hour டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 25,300 தான் வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,600 25,300 ஒரு 300 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்னையோட லோ வந்து கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 300 பாயிண்ட் நோக்கி வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்து நகரும். மண்டே டியூஸ்டே இன்னையோட லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா மண்டே டியூஸ்டே 2 நாளுக்குள்ளே நமக்கு வந்து இந்த 25,300 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரலாம். அகெயின் நமக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக வந்து இருந்துச்சு அப்படின்னா. இன்கேஸ்
நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து போகிற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா எது வரைக்கும் வந்து போகலாம், மறுபடியும் வந்து முன்னே சொன்ன மாதிரி ஒரு 25,900 நோக்கி வந்து ஒரு புல் பேக் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த புல் பேக் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே வந்து போயிடும் அப்படின்ட்டு வந்து எடுத்துக்க வேணாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து சின்ன சின்னதாக நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து இருக்குது. இது இன்ட்ராடேயில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வந்து புல் பேக் எடுப்பாங்க. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து இப்படி வந்து மேலே கொண்டு போவாங்க. ஸோ இப்படியும் வந்து ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாம் வந்து எப்பயுமே வந்து ஒன் சைடு மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்ட்டு அப்படியே வந்து ஆம்பளும் வந்து மூவ் ஆயிரும் அப்படின்ட்டு அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து போகவும் கூடாது. ஸோ அந்த ட்ரெண்டு போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அப்படி போனால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஃபுல்லான ஒரு ட்ரெண்ட் அப்படியே வந்து கேட்ச் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும். சிம்பிளாக நம்ம வந்து ஒரு என்ட்ரி ஆகிட்டோம், அதுக்கப்புறம் வந்து முடியும் போது நாம் வந்து ஒரு எக்ஸிட் பண்ண போகிறோம் அப்படின்னா கரெக்டான ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை நம்மளால் வந்து பிடிக்க முடியாது. அதாவது ஒரு ஹையும் பிடிக்க முடியாது, லோ வந்து பிடிக்க முடியாது. ஒரு என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது நாம் வந்து ஒரு ஸ்ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நாம் வந்து மூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். அப்படி பண்ணால் தான் அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ அப்போ மண்டேவை பொறுத்த வரைக்கும் 2 சான்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. இன்னையோட லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 25,450 ஒரு 25,300 நோக்கி நகரும். ஸோ இந்த மண்டே அண்ட் டியூஸ்டே 2 நாளும் சேர்த்து இந்த லெவலை நீங்கள் வந்து எடுத்துக்குங்க. இன்னும் பயங்கரமான ஒரு நெகட்டிவெல்லாம் வந்து போகும்போது இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கியோட லோ வந்து கட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அகைன் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25,800 ஒரு 25,900 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும் மண்டே டியூஸ்டேக்குள்ளே. பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு செல்லிங் வந்து போகலை, ஒரு பையிங்கும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம் அப்படின்னா இந்த 25,800 வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த 25,600 வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அப்போ ஒரு 200 பாயிண்ட் வந்து ஒரு இன்பிட்வீன் கேப்பில் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு. ஸோ மேக்ஸிமம் டவுன் சைடு 25,300, மேக்ஸிமம் அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,900. இது மண்டே அண்ட் டியூஸ்டேக்கு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கேன். வீக்லி அனாலிசிஸ் வந்து தனியாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 காலையிலே வந்து பயங்கரமான ஒரு மூவ் வந்து கொடுத்து விட்ருந்தாங்க. ஸோ இங்கே காலையில் ஓப்பன் ஆனது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, ஒரு 25,950 பக்கம் வந்து ஓப்பன் ஆகுது. அந்தளவுக்கு நமக்கு வந்து ஓப்பன் ஆனாலும் இந்த இடத்துல நமக்கு வந்து நியர்பை ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன்று இருக்குது இல்லையா, 25,950. இந்த இடத்த நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நம்மளால் வந்து கொடுக்க முடியல. மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து கீழே இறங்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு லோ வந்து பிரிண்ட் ஆகுது ஒரு 930க்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு புல் பேக் போகுது. இந்த இடத்துல தான் ஒரிஜினலான ஒரு மூவ் நமக்கு வந்து கிடைக்கிது. இது ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு ஃபேக் மூவ் தான். இந்த 9:15 கேண்டில் 9:20 கேண்டில் ரெண்டுமே வந்து ஒரு ஃபேக்கான ஒரு கேண்டில் தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலே நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பைக் வந்து கொடுத்து நம்ம என்ன பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து அந்த நேற்று ஃபுல்லாக வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு இல்லையா, அதுக்கு ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு இம்ப்ரெஷனை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க வித்தின் 5 மினிட்ஸ்லேயே. ஸோ இந்த கொஞ்சம் ஆர்வக்குள்ளாராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடடா இதாடா சான்ஸு, ஒரே கேண்டிலில் இந்த அளவுக்கு மேலே கொண்டு போகிறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 4-5 கேண்டில் போனால் போதும், நாம் வந்து ஒரு 500 பாயிண்ட் வந்து நிஃப்டி 50 வந்து மேலே போயிடும் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவாங்க, என்ட்ராயிடுவாங்க. ஸோ இது மாதிரி நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ரீசெண்ட் ஹை வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணும். எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் ஹையில் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கூட வந்து மேலே வந்து போகலை. சடனாக 2வது கேண்டிலே வந்து எந்த அளவுக்கு மேலே ஏற்றினாங்களோ அந்த அளவுக்கு வந்து கீழே வந்து இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ இதனால தான் வந்து ஓப்பனிங் ட்ரேட் வந்து எடுக்காதீங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஒரு 9:30 10 வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு லோ அண்ட் ஹை வந்து ஃபார்ம் ஆகும். அந்த இடம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா, வால்யூம் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணணும். அதுதான் வந்து ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்பர் வே. ஸோ இன்றைக்கி வந்து இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் செகண்ட் கேண்டிலே நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட நிலைமை வந்து என்ன இருக்கும் மட்டும் பார்த்துக்குங்க. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 9:30 10 வரைக்கும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ரொம்பவும் வந்து மார்க்கெட் ஆர்டர் வந்து விடும். ஸோ மார்க்கெட் ஆர்டர் விழும்போது பயங்கரமான ஒரு ஸ்பைக் வந்து க்ரியேட் ஆகும். ஸ்டாப் லாஸ்லாம் வந்து எங்கேயுமே அங்கே வந்து வேலையே செய்யாது. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு வச்சுருப்பாங்க, அதெல்லாம் போய் அங்கெல்லாம் வந்து இட்டடிச்சிட்டு இருக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மார்க்கெட் ஆர்டராக வந்து கன்வெர்ட் ஆகி ப்ரைஸ் வந்து எங்கேயோ போன மாதிரி இருக்கும். ஆனால் வந்து
ஒரு ப்ராப்பர் ஒரு என்ட்ரி எக்ஸிட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 9:30 10க்குள்ளே வந்து அந்தளவுக்கு வந்து ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு. 25,900 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அந்த ரெசிஸ்டன்ஸை நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல. அங்கே வந்து செல்லிங் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நியர்லி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு நேற்று மாதிரி தான் ஒரு 12 மணி வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். இன்றைக்கும் வந்து ஒரு 12:45 வரைக்கும் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்படியே வந்து ஒரு ரேஞ்ச் ஒன்றில் வந்து சுற்றிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அகெயின் ஒரு நல்ல டவுன் மூவ் போகிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. கரெக்டாக இந்த இடத்துல ஒரு 2:40 இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது மாதிரி கேண்டில் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நான்லாம் வந்து இம்மீடியட்டாக வந்து எக்ஸிட் வந்து ஆயிடுவேன். அது எந்த பக்கம் போனாலும் சரி, இது மாதிரி கேண்டில் எனக்கு வந்து எப்போ பிரிண்ட் ஆனாலும் நான் வந்து எக்ஸிட் வந்து ஆயிடுவேன். ஏன்னா இது வந்து ஈஸியாக வந்து ட்ரெண்டை வந்து ரிவர்சல் வந்து பண்ணி விட்டுரும். ஸோ எந்த அளவுக்கு பாருங்கள், இந்த கேண்டலோட பாடி சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக வந்து இருக்குது. ஆனால் விக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து இருக்குது பாருங்கள். இப்போ நிறைய பேர் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு இல்லையா, இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டோம் அப்படின்னா நாம் வந்து மாட்டிக்குவோம், அதுக்கு கொஞ்சம் கீழே போடுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 25,650 கிட்ட வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கீழே கூட வந்து போட்டுக்கலாம். கடைசியாக வந்து என்ன நடந்திருக்கு பாருங்கள். இங்கே யாரெல்லாம் வந்து ஒரு லாங் போகும், ஒரு 25,700 வந்து லாங் போகும் அப்படின்ட்டு உள்ளே போயிருப்பாங்களோ அவங்களெல்லாம் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,200 25,620 வரைக்கும் வந்து கீழே இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு அப்டெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கேண்டில். ஸோ இது மாதிரி கேண்டில் வந்து இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக நம்ம வந்து எக்ஸிட் வந்து ஆயிடணும். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்ஸில் வந்து நமக்கு வந்து டினோட் வந்து பண்ணும். ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,750 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 25,600 வந்து இருக்கலாம். 25,600 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 25,500 மினிமமாவது வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,750 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 25,850 வரைக்குமாவது மினிமம் வந்து ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 2 ஸ்டாக்ஸ் தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஒன்று HDFC பேங்க், இன்னொன்று ICICI பேங்க். ஸோ ICICI பேங்க் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா காலையிலே வந்து நல்லா வந்து இறங்கிட்டாங்க. ஸோ அந்த இறக்கத்துக்கு உண்டான ரியாக்ஷன் தான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு இந்த பேங்க் நிஃப்டியில் காலையில் இந்த இவ்வளோ இறக்கம் வந்து வந்ததுக்கு ரீசன் வந்து அதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா HDFC பேங்க் காலையில் அந்தளவுக்கு வந்து கீழே இறங்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து கீழே வந்து HDFC பேங்க் வந்து கீழே இறங்கிருச்சு. அப்போ இந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 11:30 ஒரு 12:40 இந்த டைமிங்கில் பார்த்திங்க அப்படின்னா HDFC பேங்க் வந்து பயங்கரமாக வந்து கீழே இறங்குச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ இதுவும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஷேர் வந்து பண்ணியிருந்தோம். எத்தனால் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நியர்லி ஒரு 2 மணிக்கு வந்து ஒரு அந்த டவுன் சைடு அப்படிங்கிறது வந்து ஸ்டாப் ஆச்சு. ஓரளவுக்கு அப்படியே வந்து மார்க்கெட் அதே இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 59,400 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 59,100 வரைக்கும் வந்து வரலாம். ஒரு 59,000 கூட நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ 59,100 59,000 ரெண்டுத்தையும் சேர்த்து நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 58,800 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 59,400 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 59,600 வரைக்கும் ஒரு அட்வெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் வந்து சேம் தான், அப்படியே நிஃப்டியை வந்து அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருந்தது. அதே மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு 240 இந்த கேண்டலோட 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த விஷயம் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். எக்ஸாக்ட்லி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 83,400 வரைக்கும் எக்ஸாக்டாக வந்து டச் வந்து பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு அப்ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லோ பிரிண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே வந்து பிரிண்ட் ஆகலை, ஒரு லோ வந்து பிரிண்ட் ஆகலை அப்படின்ட்டு கொஞ்சம் மேலே வந்த உடனே என்ன ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த இடத்துல பாருங்கள் ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் இதை வந்து பார்த்துட்டு ஸோ மார்க்கெட் வந்து டர்ன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங். இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு செல்லிங் சைடு வந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கிடைச்ச ரேட்டுக்கு வந்து எக்ஸிட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக ப்ரைஸ் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டர்ன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்து கால் ஆப்ஷன் சைடு வந்து போயிடுறாங்க, மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா
இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டாப் லாஸை இந்த இடத்துல வந்து தூக்கிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்த அந்த வால்யூம்ஸ் எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணிவிட்டு அப்படி வந்து மேலே வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த லோயர் லோ அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு என்ட்ரி வந்து கொடுங்க. அப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் வந்து ஓரளவுக்கு வந்து சமாளிக்க முடியும். ஸோ மண்டே சென்செக்ஸில் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 83,800 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 83,400 வந்து இருக்கலாம். 83,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 83,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 83,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 84,000 84,200 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி பயங்கரமான ஒரு வாலட்டைலான மூவ் தான் இன்றைக்கி வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து இல்லை, ஆனால் வாலட்டைலான ஒரு டிவாக வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டில் பயங்கரமான ஒரு அப் ட்ரெண்ட், செகண்ட் கேண்டில் இருந்து பயங்கரமான ஒரு டவுன் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு அப் ட்ரெண்டு, சின்னதாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு, அங்கேருந்து கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதையும் ஒரு 13,750 போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு செல்லிங் வந்து அடிச்சு விட்ருக்குறாங்க. ஸோ பயங்கரமான ஒரு வாலட்டைலான மூவ் அப்படிங்கிறது வந்து மிட் கேப் நிஃப்டியில் நடந்திருக்கு. இதுலேயும் இந்த மிட் கேப் நிஃப்டி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டாக்ஸில் வந்து நடந்திருக்கும். ஸோ அதன் காரணமாக இந்த வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து அப்படியே வந்து இந்த மிட் கேப் நிஃப்டியில் நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் வந்து ஆயிருக்கு. மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா 13,750 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,600 இருக்கலாம். 13,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,500 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 13,750 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,850 900 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.